சோஷியல் மீடியாவில் ரொம்ப காமனான ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஐ எம் ஆன் அ மச் நீடட் பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் இல்லை வெக்கேஷனோட வீடியோ போட்டிருப்பாங்க. பட் ஆர் தே ட்ரூலி ஆன் அ பிரேக்? ஏன்னா அங்கே போய் கூட ஆடியன்ஸ்க்கு அடுத்து என்ன கான்டென்ட் தரலாம், எந்த ஆங்கிளில் வீடியோ எடுக்கலாம், எந்த லொக்கேஷன் காமிக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக ஒரு திங்கிங் மோட், ஒரு ஷூட்டிங் மோட்லேயே இருக்காங்க. ஸோ ஆர் தே ரியலி ஆன் அ பிரேக்? பட் வாட் இஃப் ஐ டெல் யூ, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே you can easily take that much needed break. You can be easily teleported to any part of the world. நம்புவீங்களா? Yes, you guessed it right, of course, through books. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் not just self development, productivity, self care, self improvement இந்த பற்றி books இல்லாமல், not just books that are famous on Instagram, that are famous on TikTok or YouTube, இந்த மாதிரியும் இல்லாமல் books that truly touch your heart and soul, books that stays with you forever, books that make you feel something every time you read. அந்த மாதிரி ஒரு books தான் பார்க்க போறோம். Starting with, of course, the Before the Coffee Get Cold series. If there's one book that has stayed with me for a really long time, one book that rekindled my love for reading, one book that I think over and over about na, இதுதான். So in the whole video, this is my most favorite book of all time, and I believe everyone should read this at least once in their life. இந்த book made me realize that நம்ம இப்போ இன்னைக்கு இந்த நிமிஷத்துல வாழற வாழ்க்கையோட அர்த்தம் தான் is forever. Past நம்மளால மாற்ற முடியாது. Tomorrow never comes. So what you truly have is today, this moment. In the momentல don't take things for granted. Value everything and especially everyone around you. It made me realize ki how நம்ம வந்து ஸ்பெஷலி நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள எப்போவுமே we take them for granted. நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு எகத்தாலோன்னு வச்சுக்கலாமா, ஒரு ஒரு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை எப்படி வேல்யூ பண்ணணும்னு டீச் பண்ணது வந்து திஸ் புக் தான். அண்ட் இட்ஸ் ஸோ எமோஷ்னல். அதில் வர ஒவ்வொரு சீன்ஸும் வந்து இட் வில் மேக் யூ ரியலைஸ் தட் வாட் எவர் யூ ஹேவ் அட் திஸ் மோமெண்ட் is everything that you need in life. நெக்ஸ்ட் புக் வந்து நான் எதிரே பார்க்கல இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் நம்ம வாழ்க்கையில் வருவாங்கன்னு. ஸோ சில டைம் ஒரு புக் இஸ் ட்ரூலி மென்ட் ஃபார் யூ. சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஜோனில் இருப்போம், அந்த ஜோனில் ஒரு புக்கோட ஒரு வரி படிக்கும்போது அந்த புக் நமக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து காலேஜ் டேஸ்லேருந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ், விஷுவலைசேஷன், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்லி த சீக்ரெட் புக், ஐ எம் அஸ்யூமிங் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் ரெட் தட். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப நம்புவேன். ஒரு நாள் அமேசானில் உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பற்றி படிக்கும்போது தான் இந்த புக் என் கண்ணில் பட்டுச்சு. அண்ட் அப்போ தான் இவர் என் வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையே மாற்றிட்டாரு. ஸோ நான் பெருசாக கடவுள் நம்பிக்கை உண்டு, அதுக்கோசரம் தினமும் பூஜை பனஸ்காரம் பண்ணி தினமும் வந்து ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய பர்சன்லாம் கிடையாது. நம்புவேன் கடவுளை, ஆஃப்கோர்ஸ் நம்புவேன், விளக்கேற்றுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் ஒரு பிடிப்பு, ஒரு நம்பிக்கைனா அது வந்தது இந்த புக்கால் தான். பாபாவோட இந்த புக் படித்த அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் தேர் இஸ் அ மேஜிக்கல் பவர் அபவ் அஸ். அண்ட் எல்லாருக்குமே ஒரு உணர்வு வரும். ஐ காட் that உணர்வு through this book. This book is a collection of short stories. அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக் படித்த அப்புறம் ஐ காட் ஹோப், a belief that everything will be all right. அடுத்தது வந்து this book actually started my book journaling process ன்னு சொல்லலாம், which is the Midnight Library. நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து சில ரிக்ரெட்ஸ் இருக்கும். ஓ, இந்த டிசிஷன் எடுக்காமல் இப்படி பண்ணியிருந்தோம்னா மேபி நம்ம லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். நம்ம வந்து இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, 10th ஸ்டாண்டர்டில் பிஃபோர் எக்ஸாம்ஸோட ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் இட் வாஸ் டிசைடட் தட் ஐ வில் பி டூயிங் காமர்ஸ். ஆனால் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு நல்ல மார்க்ஸ் எடுத்ததுனால ஐ டுக் அட்மிஷன் இன் சயின்ஸ். ஸோ நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன், நம்ம சயின்ஸ் எடுக்காமல் காமர்ஸ் எடுத்திருந்தோம்னா மேபி அவர் லைஃப் ட்ராக் would have been different, maybe I would have been in a different place altogether. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எடுக்கக்கூடிய சில டிசிஷன்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தோம்னா லைஃப் எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி யோசிச்சிருப்போம் இல்லையா நிறைய வாட்டி. ஸோ திஸ் புக் இஸ் டோட்டலி அபவுட் தட். இட் டாக்ஸ் அபவுட் த லீட் கேரக்டர் ஹூ கோஸ் இன் டு டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். அண்ட் அதில் நடந்ததுலேருந்து she gets to know that not every decision that she would have taken would have landed her into the right place. So அந்த ரிக்ரெட்ஸையும் தாண்டி இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் இட்ஸ் த பெஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுங்க, அப்படின்னு நம்மளை யோசிக்கிற அளவுக்கு தூண்டக்கூடிய புக்குன்னா அதுதான். அடுத்தது வந்து A Man Called Ove. Oh my God, this book made me laugh, this book made me cry, this book made me grieve, this book moved me. This book
taught me ஒரு லைஃப் பார்ட்னரோட வேல்யூ என்னன்னு. அண்ட் above ஆல் ஐ could totally see my dad in this book. நான்லாம் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்து வளர்ந்தவன். ஸோ அப்போ வந்து அப்பாவை பார்க்கும்போது ஐ யூஸ் டு ஃபீல் இது என்ன ஒவ்வொரு பைசாக்கும் கணக்கு பார்க்குறாங்களே, ஒவ்வொரு ரூபாயும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான அந்த சின்ன வயசில் I didn't realize the value of that 1 rupee. இப்போ I can look back and tell that எங்கள் அப்பா அப்படி கணக்கு பார்த்ததுனால தான் இன்னைக்கு நானும் என் அண்ணாவும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோன்னு. ஸோ அந்த சிடுசிடுத்தனம் அப்போ புரியல. பட் when I read this book, I could see him in a different perspective. I could see that ஒரு அப்பாவா அவர் லைஃப்பில் பண்ணுற எல்லா விஷயமும் இட்ஸ் ஃபார் மீ, மை பிரதர் அண்ட் மை அம்மா. அடுத்தது வந்து யூ ஹேவ் ரீச்ட் சாம்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் புக், ஓ மை காட், திஸ் புக் மேட் மீ க்ரை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஒரு புக்கு படித்து ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணேன்னா அது இந்த புக்கு தான். இதில் வர இட்ஸ் லைக் அ நார்மல் லவ் ஸ்டோரி தான். ஆனால் அந்த ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயத்தினால ஒரு வாழ்க்கையை எப்படி புரட்டு போட முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புக். It took me a certain time to process what was happening. It was so soul touching. எனக்கு வந்து இப்போ கூட யோசிக்கும் போது ஐ ஃபீல் ஓ மை காஷ், வார்த்தைகள் வரல. ஏன்னா அவ்வளோ ஒரு it talks about how life continues even after you lose somebody. This book is heartbreaking. அடுத்தது வந்து புன்னாச்சி. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து த வெஜிடேரியன்னு சொல்லிட்டு ஒரு புக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு சோஷியல் மீடியாவில். நான் அது படித்தேன், பட் ஐ வாஸ் நாட் டச்ட் பை தட் புக் அட் ஆல். ஐ குடன்ட் ரிலேட் டு தட் புக் அட் ஆல். ஸோ தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் நம்ம இந்தியன் ஆத்தர்ஸே இவ்வளோ அழகான புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கும் போது it is upon us to bring it up on social media and give them credit and value. So அந்த வெஜிடேரியன் புக் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா this book is a far class apart ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த புக்கில் அந்த ஆத்தர் பெருமாள் முருகன் ஐயா வந்து இந்த புன்னாச்சிங்கிற கோட்டோட லைஃப் ஸ்டோரி ஃப்ரம் இட்ஸ் பர்த் டு டெத் அந்த ஒரு லைஃப் சைக்கிள் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஆனால் மறைமுகமாக he is talking about the life of a woman, what all she goes through right from her birth to death through the eyes of a goat. அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. சொல்ல முடியாத விஷயத்த கூட அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாரு. அண்ட் இட் ட்ரூலி வில் டச் யூ ஆஸ் அ உமன். அடுத்தது வந்து அசுரான்னு சொல்லிட்டு இது இட்ஸ் அ மைத்தாலஜிக்கல் ஸ்டோரி. ஆனால் இந்த புக் படித்தப்புறம் ஐ ஃபெல்ட் தட் நாட் ஆல் பேட் ஆர் ஈவில் characters are portrayed as we have known them. சின்ன வயசுலேருந்து ராமாயணம் கேட்டு வளரும் போது we all know that Ravana was an evil person, but this book showed Ravana in a different perspective and I really enjoyed reading the other side. So நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, a coin has two sides to it. So ராவணனோட other side தான் இந்த book. எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு I am no one to judge or comment on that. I just appreciate the way the author has put it through. ஒரு ஈவிலுக்கு கூட ஒரு குட் சைடு காமிக்கலாம்னா எப்படி காமிக்கலாம்னு சொல்லிக்கிறது தான் இந்த புக். அண்ட் ஐ லைக் தட் பார்ட் கி நம்ம இது வரைக்கும் படித்ததோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு திஸ் புக் காட் மீ மோர் இன் டு மைத்தாலஜிக்கல் ரீட். அதனால தான் இந்த புக்கை இந்த சீரீஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட், நாட் soul touching, breaking, grieving like the other books that I have mentioned so far, but it's a great read and I love reading some different perspectives to our epics like Mahabharata or Ramayana or it is a feel good kind of book portraying some different characters and portraying some different angles to the story. Adanala in the book enakku romba pidiyum. அடுத்த ஒரு feel good book that I would recommend is that I love is Tuesdays with Mori. So in the book it's about dealing with life when you're on your deathbed. நம்ம வந்து சாகிற நிலையில தான் we can speak our heart out. We can tell someone about the things that we haven't shared with anybody throughout our life. So this book will teach you about family, about relationships, about emotions, dealing with regrets, dealing with money, and most importantly this book will teach you about forgiveness. நம்ம லைஃப்ல நிறைய grudges வச்சிருப்போம் யார் மேலேயாவது. But when we are on the deathbed, what matters, நமக்கு வந்து லைஃப்பில் என்ன தான் விஷயத்துக்கு நம்ம ஏண்டா இவ்வளோ கோவப்பட்டிருக்கோம், இல்லை ஏண்டா ஒருத்தர் மேலே இவ்வளோ வெறுப்பு காமிச்சிருக்கோன்னு this book will make us stop and realize. So that's a definitely good read book. And the last in this series is the comfort book. So just like the name suggests, it's a comfort book
இது வந்து ஒரு கதையோ இல்லை ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சம்திங் ஸ்டோரி ஒரு நரேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு ஒன் பேஜ், சம்டைம்ஸ் ஒரு ஒன் லைனில் இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் ஒரு 2 பார்ட் ஸ்டோரியாக இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து எப்பயாவது when you are not in the best of your moods and if you just pick this book, turn to any page and read, அந்த பேஜ் வந்து will comfort you, will give you hope, will give you a strength, a confidence in that this time shall also pass ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டிங்கான புக் தான் இது. These are the 9 books that have touched my heart and soul at some point of my life. உங்களுக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் கெட்டவேயோ இல்லை ஒரு பிளேன் டிக்கெட் ஒரு ட்ரெயின் டிக்கெட் எதுவுமே வேண்டாம் ஃபார் அ பிரேக். ஆல் யூ நீட் இஸ் அ குட் புக். அண்ட் இந்த புக்ஸ் வந்து நான் படிக்கும்போது இருந்ததோட படித்து முடித்ததுக்கப்புறம் the way this book has made me feel is what I'm sharing with you all today. இந்த புக்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது புக்ஸ் படிச்சிருக்கீங்களா, இல்லை வாட் இஸ் தட் ஒன் ஹார்ட் டச்சிங் புக் ஃபார் யூ ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ எவர் கெட் அ சான்ஸ் டு ரீட் எனி ஆஃப் தீஸ் புக்ஸ், let me know whether it touched your heart just like it did mine.